ராமராஜனை பொறுத்தவரையில் கிராம பகுதியில் இன்றைக்கே அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் வந்து அதிமுக பயன்படுத்தவே இல்லை. அதாவது அவர் ஒன்றே ஒன்று கேட்டிருக்காரு. இதை வந்து பல சந்தர்ப்பத்தில் சொன்னால் கூட இப்போ திருப்பி சொல்லணும். எதுக்காக சொல்கிறேன்னா, இபிஎஸ், ஓபிஎஸ் 2 பேருமே வந்து இவர்கிட்ட பேசியிருக்காங்க. நான் சொல்கிறது வந்து பிகினிங்கில் 2016க்கு அப்புறம். அந்த பிகினிங்கில் வந்து அடுத்தடுத்து வந்து தேர்தல் டைமில் வந்து பேசியிருக்காங்க. அப்போ நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரது போகிறதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை நீங்கள் தீர்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டுருக்காரு. என்னென்னு கேட்டிருக்காங்க, ஒரு வீடு, அதாவது வீட்டு வசதி வாரியத்தில் எனக்கு ஒரு வீடு மட்டும் கொடுங்க. வீட்டுக்கு சும்மா கொடுக்க வேண்டாம், நீங்கள் யாரும் பணமும் கொடுக்க வேண்டாம், அதுக்கான பணத்தை நான் கொடுத்துட்றேன். எனக்கு சொந்த வீடு இல்லைங்கிறது மனக்குறையாக இருக்குது. சொந்த வீடு எல்லாமே வந்து பட விநியோகம் அது இதுன்னு சொல்லி தியேட்டர் நடத்துனது எல்லாத்துலேயுமே லாஸ் ஆகி போய் அவர் முடங்கி போய் வந்துட்டார். அதனால தான் அவர் வந்து சீரியஸாக இதில் வெளியே வர முடியல. அப்படிப்பட்டவருக்கு சொந்த வீடு கேட்டு இப்படி கட்சியில் சொன்னால் அதில் எவ்வளோ கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த கொள்ளையடிச்ச அந்த அந்த புத்தியில் வந்து கொஞ்சம் ஒரு வீடை வந்து அவர் தான் பணம் கொடுக்குறேன்னு இருக்கார்ல, அந்த வீடு அலாட் பண்ணுறதுல அவருக்கு எங்களுக்கு என்ன பிரச்சனை, அதை பண்ணவே இல்லை. அப்புறம் எதுக்கு நான் அரசியல் இவங்களுக்கு நான் போய் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒதுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டாது கூட யாரும் இதை பற்றி கூப்பிடாதீங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லி தவிர்த்துட்டார். கடந்த பாராளுமன்ற தேர்தல் உட்பட அத்தனை தேர்தலையுமே நான் ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்பேன், என்ன நிலவரன்னு கேட்பேன். ஒரு இடம் அவர் சொல்லுவார், இதுதான் நடந்துச்சு, என்ன பேசுனாங்க, இது பண்ணால் நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவார்.